கேட்கலாமே. முதலிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை நான் வரவேற்கிறேன், அவரை நான் பாராட்டுகிறேன். காரணம், அரசியல் பிழைப்புக்காகத்தான், ஓட்டு பிச்சைக்காகத்தான் என்னுடைய மகன் வெக்கம், மானம், சூடு, சொரணை என்றெல்லாம் டைலாக் சொன்னார். அந்த வெக்கம் எங்களுக்கு இல்லை, அந்த மானம் எங்களுக்கு இல்லை, அந்த சூடு எங்களுக்கு இல்லை, அந்த சொரணை எனக்கும் என் மகனுக்கும் இல்லை. அதனால் அந்த ரகசியமும் எங்ககிட்ட இல்லை. தேர்தலுக்காக, மக்களை மடைமாற்றுவதற்காக, வாக்கு பிச்சைக்காக இது போன்ற ஒரு பொய்யை சொல்லி நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு கையால் ஆகல அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதற்கு இந்த வார்த்தைகள் அதாவது கடுமையான வார்த்தைகள் இப்ப நான் இதெல்லாம் பேசணும்னே இல்ல. என்னை பேச தூண்டியது தம்பி ராஜீவ் காந்தி. கடுமையா பேசினதுனால நான் பேச வேண்டிய சூழ்நிலை. அவர் பேசும்போது நான் சும்மா இருக்கேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் தம்பி உதயநிதி சொன்னது. இந்த வார்த்தைகள் தம்பி உதயநிதி சொன்னது என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து. அந்த வார்த்தையை தம்பி உதயநிதிக்கு நான் சொல்றேன். பாபு அவர்கள் கொஞ்சம் நாகரிகமா பேசுறாங்க. இது அனுமதிக்க முடியாது. ரெண்டு பேருக்குமே சொல்றேன், தயவு செய்து நாகரிகமான வார்த்தைகளை பாபு கருத்தியல் ரீதியா என்ன தயவு செய்து ரெண்டு பேரும் பிணத்தை அரசியல் செய்து நீங்கள் ஓட்டு பிச்சை எடுத்து ரெண்டு பேரும் தயவு செய்து கருத்தியல் ரீதியா என்ன விமர்சனத்தை வேணாலும் முன்வைக்க. பிண அரசியல் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். கருத்தியல் ரீதியா என்ன விமர்சனத்தை வேணாலும் முன்வைக்க. தயவு செய்து தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு மானமே இல்ல, உங்களுக்கு கையால் ஆகல அப்படின்னு ஸ்டாலின் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு மானமே இல்ல. சட்டசபையில எங்களுக்கு கையால் ஆகவில்லை. என்னை நீட்டை எடுப்பதற்கு உண்டான எனக்கு கையால் தகுதி இல்ல.